சில பேர், நான் பல வாரமா இந்த வெற்றிலை தீபத்த ஏற்றிட்டு வரேன். ஆனா எனக்கு பலனே கிட்டல. எனக்கு ஒரு மாற்றம் வரல அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதற்கு முக்கியமான முதன்மையான காரணம் என்னன்னா, குறிப்பிட்ட இந்த வெற்றிலை தீபம்ன்றது ஒரு பரிகாரம். உங்கள் கிரக நிலையில ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தாலோ, அத நிவர்த்தி செய்றதுக்காக குடுக்கப்பட்டது தான் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம். சில பேருக்கு இந்த பரிகாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத கிரக நிலையில் ஏதாவது தவறு இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வெற்றிலை தீபம் கொஞ்சம் மகத்துவம் கம்மியா இருக்கும். பொதுப்படையா வேண்டுறவங்க இந்த வெற்றிலை தீபத்த வச்சு தாராளமா வழிபடலாம். ஆனா குறிப்பிட்ட கஷ்டத்துக்காகவோ, இல்ல சிரமத்துக்காகவோ வேண்டணும்னு நினைக்கிறவங்க, நீங்க ஒரு நல்ல ஜோசியர அணுகி, உங்களுடைய ஜாதகத்த காட்டி, கிரகநிலைய பார்த்து, அதுக்கேத்த பரிகாரம் இதுதானா அப்படின்றத சரி பார்த்துக்கிட்டு நீங்க ஏத்துறது நல்லது. ஏன்னா, இத விட மிகச்சிறந்த பரிகாரமெல்லாம் உங்க கிரகநிலைக்கு ஏத்தாற் போல அமைவது உண்டு. அதனால இந்த வெற்றிலை தீபம் எல்லாரும் ஏற்றலாம். ஆனா, எல்லாருக்கும் பலன் தருமானா, ஒரு சில பேருக்கு கிரகநிலைய பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அதனால, அத நீங்க அலசி ஆராய்வது ரொம்ப நல்லது.